ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லேக்கே. இது நம்ம பைனட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது 90+++, அதாவது நிறைய பேருக்கு கார்டு நெட்வொர்க் ப்ராப்ளத்தால். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்துச்சு, விடிவு காலம் பிறந்துருச்சு. அதுவும் எனக்கு செட் ஆச்சு. அந்த ப்ராப்ளம் செம்மையாக சால்வ் ஆகிடுச்சு. எங்கள் கிராமத்துலேருந்து நான் விளாட்றேன், எனக்கே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அந்த ட்ரிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோவோட ரேண்டம் கமெண்ட்ஸ் வேறு சொல்லிடலாம். போன வீடியோவில் ரேண்டம் கமெண்ட் சொல்லவே இல்லை, இருந்தாலும் தரேன். ஏன்னா எப்பயுமே எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். போயிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் வினராக கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுனா தர்ம ப்ரோப்புங்கிறது வின் பண்ணுறாரு. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு, ஷேர் நிறைய பண்ணிருக்காரு 15 மினிட். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க கிளிக் பண்ண கூட தேவையில்லை. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நீங்களும் வின் பண்ணலாம். அது என்ன, எப்படி அந்த ட்ரிபிள் இப்போ சால்வ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்கிங்க. டேட்டா என்ன போட போகிறேன் எனக்கே தெரியல. டேட்டா சர்வர்னு டைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் டேட்டா லீன்னு வரும். அந்த டேட்டா லீயை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா லீ, இந்த டேட்டா லீ டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து செம்மையான ஆப்பு. இந்த ஆப் மூலியமாக தான் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, இது மூலயமா எப்படி நம்ம ஃப்ரீஃபயர் இது பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா செட்டப் டேட்டா சர்வர்னு இருக்குது. அப்புறம் நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா லிமிட்டு, பெட் டைம் மோட், எமர்ஜென்சி பேங்க், அதுமாதிரி நிறையா இருக்குது. ட்ராக் ஹாட்ஸ்பாட்டு நிறையா இருக்குது. இதில் நிறைய இன்னும் இருக்குது. இந்த ஆப்பில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அப்புறம் இது போய்ட்டு இப்போ ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு அலோன்னு கேட்கும். அலோ கொடுத்துங்க. அப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா என்னோடது வந்து என் மொபைலில் வந்து 54 ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது. ஸோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான் இந்த டேட்டா லீ பையன், நல்ல பையன். சரி, பிளாக் பண்ணிட்டான். இப்போ வந்து டேட்டா லீ பிளாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. கீழே வந்து மை அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கீழே ஏரோ மார்க்கில் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளார போயிட்டு ஹைன்னு இருக்கிறது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி வச்சிங்க. டேட்டா சேவர் இஸ் ஆன் சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹைன்றது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிங்க. ஆனால் சிஸ்டத்தில் இருக்க அந்த இதில் மட்டும் ஆன் பண்ணாதீங்க. சிஸ்டத்தில் இருக்கிறது ஆன் பண்ணால் மொபைல் ஸ்பீடு ஸ்லோ ஆகும். அப்புறம் ஆண்ட்ராய்டு OS ஹை அப்படின்னு இருக்குங்களா, அதெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஆன் பண்ணிட்டு பிறகு நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணணும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கிங்க ஒரு தடவை. ஃப்ரீ ஃபயர்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் சேவ் பண்ணுறது தான் பேக்ரவுண்டில். எதுவும் சேவ் உங்களுக்கு டேட்டா அதிகமாக வந்து சேவ் பண்ண தேவையில்லை. ஸோ டேட்டா கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். இன்னும் ஸ்பீடாகவும் கிடைக்கும் சொல்லப்போனால். ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு மேட்ச் போனேன். அதாவது இந்த டேட்டா லீங்கிற இந்த ஆப்பை வச்சு நான் ஒரு மேட்ச் போனேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 400 to 300 காட்டிகிட்ருக்கும். இந்த டேட்டா லீங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு போன மேட்சை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இது கிளாஸிக்கே ரேங்கடாக கூட தெரியல, மறந்துட்டேன். ஆனால் இது வந்து நம்ம பீக்கில் பியூசி தவடாமலே எனக்கு ஒன்று டிஸ்கம் இதெல்லாம் அந்த பீம சக்தி ஸ்ட்ரிப்பு. இந்த பீம சக்தி ஸ்ட்ரிப்பில் இறங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. ஆனால் எனக்கு தெரியும். பாருங்கள் இந்த மேட்ச் எப்படி போயிருக்கணும், செம்ம அட்டகாசமாக போயிருக்கும் இந்த மேட்ச்சு. இது டேட்டாலே ஆனில் தான் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். ஸோ இறங்கினோடனே மொக்கமாக கிடச்சிது, மெடிக்கிட்டு கிடச்சி. ஸ்கேருக்கு நம்மள்கிட்ட ஸ்கின் இல்லை, ஆனால் ஸ்கேர் ஃபேவரட் ஸ்கின்னு தான். ஸ்கின் இல்லை, என்ன பண்ணுறது, ஸ்கின் கிடைக்க மாட்டேங்குது ஸ்கேருக்கு. நான் என்ன ஒரு கிளிக்கான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதுக்கெலாம் என்ன பண்ணுறது. அவ்வளோதான். இங்கே ஒரு எண்ணி மாட்டிட்டான். இப்போ இவனை எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இவன் இங்கே தான் நின்றுருப்பான். சரி, குத்துலான்னு பார்த்தா டக்குன்னு வெளியே வச்சு தவக்கலாதால் அவன் ஓடுருவான். சரி, உடனே அவனை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வருவேன். இங்கிட்டு தான் வருவான்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதேமாதிரி இங்கே வருவான். சார் உடனே அவன் ஒரு ஃபிஸ்ட்டு கில்லாடியாக நானே ஒரு ஃபிஸ்ட்டில் அடிக்க தெரியாதவன் தான். இருந்தாலும் ஃபிஸ்ட்டில் அடிக்க தெரியாதவன் தான் உங்களுக்கு தெரியும். அடிக்க மாட்டேன் நான் எப்படி ஃபிஸ்ட்டில் அடிப்பேன்னு உங்களுக்கே தெரியும். அவனும் உட்காந்து ஃபிஸ்ட்டு ட்ரை பண்ணான் நேருக்கு நேராக. ஸோ அடி கைமா பண்ணியாச்சு அவனை. டேட்டாலே ஆனில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 300 காட்டும். எனக்கு இப்போ எப்படி காட்டுது பாருங்கள், 69 தான் இருக்குது. செம்மையான ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒர்க்காக எப்படி சொல்கிறது, ++ காட்டுறவங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாருக்கும் கிடையாது. அப்படி நீங்கள் ++ உங்களுக்கு காட்டலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு காட்டிகிட்ருப்போம். அவங்கள்ட்ட அதுக்கு சொல்யூஷன் கேட்டுட்டு கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் பயன்பட்டுருவாங்க. இங்கே ஒரு எனிமி இருக்கான். எஸ்கே போயிட்டான். சே அங்கே ஒருத்தவன் இதால் பிஸ்டலாலே முடித்தேன், அதையும் பார்த்துருப்பீங்க. சரி, மேலே ஏறிட்டான். சரி, மேலே போனால் ஒருத்தன் தான் இருப்பான் அப்படின்னு தான் போனேன். அங்கே போய் பார்த்தா தான் அங்கே ஒரு என்ன சொல்கிறது, கடல் மாதிரி இருக்கானுங்க. முன்னாடி இருக்கான், பின்னாடி இருக்கான், கீழேந்து வரான் பாருங்கள். இவனை முடிச்சிட்டானா நாக்கு. இது வந்து சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டேன் நான். இப்போ அவனோட ஸ்குவாட்லேருந்து 2 பேர் வருவானுங்க. இப்போ இவனை போடுவேன் ஃபஸ்ட்டு.
ஸ்கேரு கிட்டக்கேருந்து அடிக்கவே மாட்டேது அவ்வளோ சீக்கிரம், செம்மையாக சதுறது. இதுலேயும் சதுரிட்டே தான் இருந்துச்சு, 2 பேரையும் முடிச்சு விட்டாச்சு. இப்போ மொத்தம் 3 kills. இங்கே 2 பேர் நாக் டவுன் ஆகிருக்கானுங்க. கதை மோகையா ஃபினிஷ் பண்ணியாச்சு இவனுங்களை. அப்புறம் வந்து இன்னொரு வீடியோஸ்லாம் போடுறேன், அதுலேயும் எப்பயும் மாரி நம்ம குத்துப்பாட்டை அடிச்சு நோத்துவோம். எனக்கு குத்துப்பாட்டு தான் பிடிக்கும், உங்களுக்கும் தான் பிடிக்கும் தமிழ் மக்களுக்கு. சரி குத்துப்பாட்டாவே போடுவோம். ஆனால் அதையும் காப்பி அடிக்கிறாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் தமிழ் சாங்னு ஒன்று பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எடுத்து அப்படியே அதே சாங்குக்கு அப்படியே தமிழ் சாங்குன்னு அதே மாதிரி டைட்டில் வச்சு அதே மாதிரியே பண்ணுறாங்க. அப்புறம் நான் வடிவேல் சாங் போட்டேன்னா வடிவேல் சாங்கே போடுறானுங்க. என்னங்கய்யா நீங்கள் ஒருத்தவன் பண்ணுறானா உங்கள் ஸ்டைலில் பண்ணுங்கள், அடுத்தவன் ஸ்டைல்லையும் ஃபுல்லாகவே பண்ணுறது அதுக்குன்னு நம்மளால பாருங்க. ஃபிஸ்டிலே முடிச்சு விட்டாச்சு. ஒருத்தவனே ஏய் என்னடா என்ன என் தங்கச்சியா அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவளையும் முடிச்சு வச்சுச்சா. அக்கா தங்கச்சி 2 பேர்த்தையும் முடிச்சாச்சு. அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையும் முடிச்சாச்சுன்னா அதாவது அடிச்சு நவுத்தி விட்டேன் 2 பேர்த்தையுமே. சரி ஓகே. இப்போ நம்மள்ட்ட பேக் லெவல் 1 தான் இருந்தது, ஸ்பேஸ் இல்லை. சரி ரீலோட் பண்ணாமல் இவ்வளோ இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்த உடனே மேலே இங்கே level 2 பேக் கிடச்சிக்கிச்சு. சரி ஒன்று எடுத்து முதல்ல சொருவியாச்சு பேக்கை. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ போய்ட்டு அது லூட் அடிப்பேன், அடிச்சிடலாம். நான் பேசுகிறது உங்களில் சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். சப்போஸ் பிடிக்கலன்னா ஐ எம் வெரி 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 சாரி. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னது கேம் விளாண்டா, அதாவது 10 நிமிஷம் நீங்கள் கேம் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அதில் ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சவங்களே இப்போ அந்த ஆப் மூலயமா வந்து வீக்லி தொடர்ந்து இப்போ 2 மெம்பர்ஷிப் போட்டாங்க. நான் MP40 தேட்டு போனால் MP40 கிடைக்கவே இல்லை. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏர்னிங் தான், நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் கேம் விளாடுங்க, அள்ளி தருவாங்க. அதை வச்சு அப்படியே அழகாக வீக்லி மெம்பர்ஷிப் போடுங்க. எல்லா மாதம் எலைட் பாஸ் கன் ஸ்கின் எல்லாத்தையும் வாங்கிடுங்க, ஜமாயிச்சு விடுங்க வச்சு. ஸோ மறக்காமல் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லுங்கள். அப்புறம் சில பேர் காப்பி அடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறான செயல். அதுவும் சாங் அப்படியே டவுன்லோட் பண்ணி போட்டுருங்க. சரி ஓகே, இருந்தாலும் ஓகே. அப்புறம் யாருக்கா ஹெல்ப் வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு டைமண்ட் கேட்காதீங்க, டைமண்டு இதெல்லாம் கேட்குறாதீங்க, அதுக்கு பதில் அந்த ஆப் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இது இருக்குது. ஸோ இந்த ஒரு எனிமையை பார்த்தேன். சரி வீடியோ என் பண்ண வேண்டியதான். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல எனக்கு போட்டுருவானுங்க, அதான் பாய் பாய். போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானை அடிச்சு விட்ருங்க. பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.